Hi traders, welcome you all. This is Nijal with you from TradeBeat. இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றது பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஸ்லைட் கேப் டவுன் அண்ட் நம்ம ட்ராப்ஸ் ஒன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ளது 24,154 to 24,235 லெவலு. பட் மார்க்கெட் நம்ம ட்ராப்ஸ் ஒன் கீழே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பிஇ சைட் ப்ளஸ் நம்ம மீடியனுக்கு கீழே தான் ப்ரைஸ் இன்றைக்கி. ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் இன்றைக்கி பிஇ சைடில். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லார்ஜ் விக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரு. அண்ட் ஃபஸ்ட் கேண்டில் நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளேருந்து வெளியே வந்தது, பிரேக் அவுட் அண்ட் டுக் சப்போர்ட். அண்ட் அடுத்த கேண்டில் நம்ம S1 பிரேக் ஆயிடுச்சு அண்ட் அச்சீவ்ட் அவர் S2 பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் obviously இங்கே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும், பிகாஸ் நம்ம மேஜர் சப்போர்ட்டு 24,016 அங்கேருந்து ஒரு ரிவர்சலுக்கு சான்ஸு. இன்றைக்கி காலையில் குரூப்பில் சொல்லியிருந்தேன், பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன்ஸ் கீழே வந்ததுன்னா, ட்ராப் ஜோன் கீழே வந்ததுன்னா நம்ம மேஜர் சப்போர்ட்டு மேக்ஸிமம் சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டான ஒரு சிம்பிளும் வரவே இல்லை. பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி மேஜர் சப்போர்ட்டை பிரேக் ஆனால் இனிஷியலாக லைக் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸு வரும். அண்ட் எகெயின் அதையும் பிரேக் ஆகி கீழே போகுதுன்னா 100 பாயிண்ட்ஸு ஃபார் ஷுவர். அதுவும் பிரேக் ஆயிடுச்சுன்னா 150 to 180 பாயிண்ட்ஸு கவர் ஆகும். அது சைடு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னைக்கு எல்லாரும் நல்ல ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் சப்போர்ட்டு இந்த லெவல்ஸு, இந்த டெய்லி லெவல்ஸு தேவை இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி ப்ரெடிக்ஷனு அது கொடுத்துட்ருக்கேன் காலையில். அண்ட் டெய்லி இந்த மாதிரி லெவல்ஸும் கொடுத்துட்ருக்கேன். கால்ஸ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் லெவல்ஸ் மட்டும்தான். ஈச் இண்டெக்ஸு செப்பரேட் குரூப்ஸு, லைக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் சப்போர்ட்டு இன்றைக்கி 24,016. அண்ட் அது ஒன்ஸ் பிரேக் ஆகணுன்னா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இனிஷியலாக நான் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸு எப்படியும் போவோம் என்னோட ஒரு அப்சர்வேஷனில் லாஸ்ட்டு 5 to 6 இயர்ஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவர்சல் பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் ரிவர்சல் எகெயின் டூக்கு பார்த்தீங்கன்னா வந்தது. நம்ம சப்போர்ட்டு ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்தது நம்ம சப்போர்ட்டில் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிடுச்சு. கீழே ஃபால் வந்தது, ரெசிஸ்டன்ஸ் எகெயின் பிரேக் ஆயிடுச்சு அண்ட் எகெயின் நல்ல ஃபாலு. ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் அவர் மேஜர் சப்போர்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 100 to 100 பாயிண்ட்ஸ் மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு, அது எப்படியும் ஒரு 160 180 லெவல் போகும். அண்ட் அச்சீவ்ட். நமக்கு அந்தளவுக்கு பேஷன்ஸ் இருக்காது, பட் ஹோல்ட் பண்ணுறவங்களும் அண்ட் உங்கள் சைடில் நீங்களும் ஏதாச்சும் அனாலிசிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி டபுள் கம்பேர் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணியிருந்துருக்கலாம், ஸ்டாப் லாஸ் ட்ரைல் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு ஸ்விங் ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரைல் பண்ணிட்டு வந்துருந்துருக்கலாம். ஓகே, அண்ட் கரெக்டாக அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கேண்டில் ரிவர்சல் கேண்டில் பேட்டர்ன் நடுவில் அங்கங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய 2G அண்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் அகெயின் அங்கேருந்து ஒரு ரேலி. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ்ட் அரௌண்ட் 23,905. ஸ்டில் எங்கே ஓப்பன் ஆயிடுச்சோ அது கீழே தான் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தேன் நான், பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்லியிருந்தேன் ஒரு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஒரு 24 அன்றைக்கி அந்த தம்ப்நெயிலையும் போட்டிருந்தேன், 24,885 லெவல், அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ். பார்த்தீங்கன்னா மேலே இது மேலே போயிடுச்சுன்னா பிரேக் ஆயிடுச்சுன்னா போகிறதுக்கு சான்ஸு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கீழே சொன்னேன் லாஸ்ட் டைம் சொல்லி, இந்த பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டு ஆக்ட் ஆகிடுச்சு. அகெயின் அந்த சப்போர்ட்டு பிரேக் ஆனோன்னா கீழே வந்தது, ரீடெஸ்டட் அண்ட் அகெயின் கம்மிங் பேக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிருந்தால் நம்ம ஒரு 24,885 மினிமம் அந்த ஒரு ரேஞ்சுக்கு போயிருந்துருக்கலாம், 24,900 அந்த லெவல். பட் மேலே சஸ்டெயின் ஆகல, ட்ராப் பண்ணிட்டாங்க பையர்ஸை. ஸோ பொசிஷன்லாம் இப்போ இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க.
இப்போ நல்ல ஸ்டாக்ஸு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸு அதில் ட்ரேட் பண்ணலாம். இனி இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை லைக் ஸ்டாக் பேஸ்டாக இருக்கும். இண்டெக்ஸு டஃப்பு பொசிஷனு பிகாஸ் இனி இப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இனி மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சைட்வேஸு அந்த மாதிரி போகிறதுக்கு தான் சான்ஸு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஸோ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இப்போ மேலே கீழே ஒரு இன்சைட் பார் கேண்டில் இனி ஒரு புல்லிஷ் மோடு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணால் தான் மேலே போகிறது. இல்லை இந்த ஒரு ரேஞ்சு நம்ம மிட் 24,350 மேலே போயிடுச்சுன்னா ஒரு 24,600 லெவல் பார்க்கலாம். அது இன்னைக்கு இந்த வீக்கோட லோ தான் பிரேக் ஆகி போகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த லோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ 23,813 இது பிரேக் ஆகி கீழே போகுதுன்னா நம்ம ஒரு மினிமம் 23,500 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 23,500 பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஓகே இங்கே வரைக்கும் 23,500 வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் வரும் இங்கே ஒரு கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் மேபி மேலே போகிறதுக்கு சான்ஸு. கேஸ் இனி வார் எதுவும் சரியாகலை, பேச்சுவார்த்தை சரியாகலைன்னா திருப்பியும் எகெயின் பிரேக்கு இங்கே வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும் ஒரு 2 months, அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு சான்ஸு. ஸோ பொசிஷன்லாம் நிஃப்டியில் இது பண்ணாதீங்க, மீன்ஸ் பார்த்து உங்களோட இது எப்படியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக வச்சுருந்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி எதுனா இருந்ததுன்னா அது ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை பர்டிகுலர் ஸ்டாக்ஸு சில ஸ்டாக்ஸ் இருக்குது, அதுவும் எல்லா ஸ்டாக்ஸும் கிடையாது, பர்டிகுலர் ஸ்டாக்ஸு நல்ல மூவ்மெண்ட். ஏன்னா இப்போ எல்லோரும் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். இண்டெக்ஸ் இப்போ டவுனாக இருக்குது, பட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ ஆல்ரெடி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டைவர்ஜென்ஸு. ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா மேலே போயிட்டுருக்கு. ஒன்ஸ் நிஃப்டி மூவ் ஆகும்போது ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்க மேலே ரொம்ப மேலே இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்னடா இவ்வளோ மேலே ஏறி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அங்கேருந்து அப்புறம் கீழே வர ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போது இண்டெக்ஸ் நெகட்டிவில் இருக்குது, அதனால் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. பட் நீங்கள் போய் பாருங்கள் உங்களோட ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸு அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ரேலி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேபி இந்த சின்ன மூவ்மெண்ட்டுக்கு கீழே வரும்போது பை ஒன் டிப்பில் இருக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ். எல்லா ஸ்டாக்ஸும் சொல்லலை நான், சில ஸ்டாக்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரேலியை. ஸோ அதை பார்த்துங்க. ஓகே, ஸோ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் டூ ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.